ஏன் சார்ஜ் இதுக்கு முன்னாடிலாம் வந்து மற்ற எல்லாருக்கும் போட்டுருக்கேன், டிஎம்கே போட்டதில்லை. இந்த தடவை டிஎம்கே தான் போடுவேன். நான் ரெடி, நீங்க ரெடியா? நிறைய பண்ணிருக்காங்க. 1000 தப்பு பண்ணாலும் சரிங்க, எத்தனையோ பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க. இவரும் தப்பு பண்ணுறா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு மக்களுக்குன்னு ஏதோ கொஞ்சம் நல்ல சில விஷயம் செய்கிறாருல்ல. அவங்க செஞ்சதுல எதுனா பிடிச்சிருக்கோம். இதுக்கு இந்த மக்களுக்கு லேடிஸ்லாம் 500 1000 கொடுக்குறாரு, பஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்துரு, லேடிஸ் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் எல்லாம் என்ன பண்ணுறா இல்லைங்களா. வேலை வாய்ப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. தொழில்துறையில் நல்லா ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்திருக்காரு. நிறைய வெளிநாட்டு இதெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காருங்களே. ஏங்க மேலே இடத்துல வந்து சப்போர்ட்டே இல்லை, இவர் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே என்ன போகணுங்க. விஜயை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தாங்க. அது அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்பிலே இருந்துடலாம். அவர் வர்றது என்னை பொறுத்த வேஸ்ட்டு. என்னங்க இப்படி பச்சையாக கேட்டீங்க? ஏன்னா அது நடிகர் எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறது அது ஒரு ரேஞ்சு. இவரெல்லாம் வந்து நடிகர்னா எல்லா நடிகரும் வந்துட முடியாதுங்க. ஒரு மாசம் இருந்தது, ஜெயலலிதா ஒரு மாசம் இருந்தது. இவருக்கு இருக்குது மக்கள் செல்வாக்கு இருக்குது. ஆனால் அரசியல் ஆட்சி, அதாவது ஓட்டு வாங்குவார், சீட்டு வாங்குவார் தான் கடை தெரியாது. வந்தீங்கன்னா என்ன பண்ணணும் டிஎம்கே கோரிக்கை வைப்பீங்க? என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? பண்ணுன்றது வந்து நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுகிறாள். சாப்பிட்றவங்க எங்கேயோ அவங்க கோடி ரூபா சாப்பிட்டாங்க, 1000 ரூபா சாப்பிட்றாங்க இல்லைன்னு சொல்லல. எங்கள் தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் வந்து அவங்க சொத்து சேர்த்தாங்க வழிய மற்றவங்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் தெரியல. பிஜேபி வந்ததுக்கப்புறம் நாடு பாதுகாப்பாக